ஹாய், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி மீனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குழம்பு பாத்திரத்தை காய வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோங்க. இதில் இப்போ கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டுக்கிறேன். இப்போது பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டை தட்டி இடித்து சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்த்து வதக்கிட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. தக்காளி நல்லா வதங்குவாங்க. இப்போ நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். நான் எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தான் சேர்ப்பேன். நீங்களும் அதே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கரைஞ்சி வச்சுருக்க புளி கரைசல் இப்போ இதில் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம மீன் குழம்புல மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணும். நமக்கு மீனும் குழம்பு இருக்கக்கூடாது, மாங்காவும் ரொம்ப வந்துடக்கூடாது. ரெண்டுமே குழம்பு முழுசாக கிடைக்கணும். அதனால தான் 2 நிமிஷம்
இந்த மாதிரி குழம்புனா கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதையும் அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி.